Previously on Once Upon a Time. Hi, milady. Violet. Miss you. How are you here? Zeus, you must have sent me back. This is my kingdom. Hey guys, welcome back to Jibris Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Once Upon a Time season 5 ஓட 22வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போகுதுங்க. அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இது ஃபைனல் எபிசோட் கிடையாது. இதுக்கு அப்புறம் 23வது எபிசோடு இருக்கு. அதுதான் ஃபைனல். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 22வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்டோரி புக் காமிக்கிறாங்க. அங்க ரெஜினா தனியா உட்காந்து ராபினை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஸ்னோவும் சார்மிங் வந்து ரெஜினாவுக்கும் ஜெலினாவுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. இப்ப அங்கதான் ஹென்றி உட்காந்துருக்கான். அப்ப அவங்க கிட்ட வயலட் வரா. ஹென்றி, நீ பாதாள உலகத்துக்கு போயிருக்கேன்னு கேள்விப்பட்டதும் உன்னை மறுபடியும் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன்னு ஃபீல் பண்ணி சொல்றா. இப்ப இந்த சைடு ரம்பிளும் பேண்டரஸ் பாக்ஸ வாட்ச் டவருக்கு கொண்டு வந்து உன் அப்பா உன்னை காப்பாத்தல, பரவாயில்ல, என்கிட்ட வேற ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் எடுக்கிறான். எனக்கு அதிக பவர் தேவைன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் யூஸ் பண்றான். இப்ப இந்த சைடு எம்மா ரெஜினா கிட்ட வரா. நான் உன் கூட கொஞ்சம் பேசணும்னு அவ சொல்ல, அப்போ வாட்ச் டவர்ல இருந்து மேஜிக் பிளாஸ்ட் ஆகி அந்த இடமே அதிருது. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே ஹூக் உள்ள வரான். ஹூக்க பார்த்த உடனே எல்லாரும் சாக்காயிரானுங்க. ரெஜினாவும் என்ன சொல்ல போறான்னு தெரியாம எம்மா முழிச்சுக்கிட்டு நிக்கிறா. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு கவலை இல்ல, ஏன்னா நான் கஷ்டத்துல இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பழகிருச்சு. இப்ப நடந்த மேஜிக் பிளாஸ்டுக்கு ரம்பிள் தான் காரணமா இருக்கணும்னு ரெஜினா சொல்றா. இப்ப எல்லாரும் உடனே வாட்ச் டவருக்கு வராங்க. அவங்க கிட்ட ஒலிம்பியன் கிறிஸ்டல் இருக்குன்னு ஜெலினா சொல்ல, அவன் அதை டெத்தரிங் ஸ்பெல் தயாரிக்க பயன்படுத்தி இருக்கான். அவன் ஸ்டோரி புக்கோட மேஜிக்க திருட ட்ரை பண்றான்னு ரெஜினா சொல்றா. ஆனா ஏன் பண்றான்னு சார்மிங் கேட்க, பெல்ல எழுப்புறதுக்காக தான், ஏன்னா ட்ரூ லவ் கிஸ் வேலை செய்யல, பெல் அவன் கூட இருக்க விரும்பலன்னு எம்மா சொல்ல, சரி நம்ம அந்த கிறிஸ்டலை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ரெஜினா கிட்ட எம்மா பேச வரா. ஏன்னா ஹூக்க காப்பாத்த போனதுனால தானே ராபின் இறந்தான். ஆனா ஹூக் இப்ப உயிரோட இருக்கான், அதனால கோவத்துல இருப்பான்னு நினைக்கிறா. இப்ப ரெஜினாவும் நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது, நான் திரும்ப ஈவில் குயினா மாறிடுவேன்னு நினைச்சியா, அதுல இருந்து வெளியே வர எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, எனக்கு யாரோட உதவி வேணாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெஜினா மறைஞ்சு போயிடுறா. இப்ப ஹென்ரியும் அதை பார்த்துட்டு ரம்பிளோட கடைக்கு வந்து லாக்கர்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறான். அப்ப அங்க வயலட் வரா. எதுக்காக வர சொன்னேன்னு கேட்க, என் தாத்தா ஸ்டோரி புக்கோட மேஜிக்க திருட பாக்குறாரு. மேஜிக் அது மோசமானது, என் அம்மா டார்க் ஒன்னா மாறினா, என் அப்பா இறந்தாரு, அப்புறம் இவங்க கெப்பட்டோவோட பேரண்ட்ஸ், இது பல பேருக்கு சாபத்தை கொடுத்த ஊசி, அப்புறம் இந்த பால்குள்ள ஒரு ஊரே உறைஞ்சு போய் கிடக்கு, இதெல்லாம் நம்ம சரி செய்யணும், நீ என் கூட வருவியான்னு கேட்க, அவளும் வரேன்னு சொல்றா. ஓகே, இந்த ஆபரேஷனுக்கு நம்ம மிக்ஸ் டேப்னு பேர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மந்திர பேனாவை எடுத்து, இதை எனக்காக எப்பவும் யூஸ் பண்ண கூடாதுன்னு ரூல் இருக்கு, ஆனா இப்ப வேற வழி இல்ல, நம்ம நன்மைக்காக இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒலிம்பியன் கிறிஸ்டல் ஆர்த்தரோட கைக்கு வந்துருச்சுன்னு சொல்றான். உடனே அதுவும் அவன் கையில வந்துருது. இது என்னன்னு அவ கேட்க, இதுதான் என் தாத்தா மேஜிக்கை எனக்கே ட்ரை பண்ண கிறிஸ்டல்னு சொல்றான். நீ தான் மேஜிக் மோசமானதுன்னு சொன்ன, அப்புறம் எதுக்காக மேஜிக்கை எடுக்க போறேன்னு அவ கேட்க, மேஜிக்கை அழிக்கிறதுக்குன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு ரெஜினா ஸ்னோவோட வீட்டுக்கு வரா. ஹென்றி எங்க, அவன் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான்னு சொல்றா. அதுல அம்மா போற போக்க பார்த்தா நம்ம எல்லாரும் பிரிஞ்சிடுவோம்னு பயமா இருக்கு, அதை சரி செய்ய ஒரே வழிதான் இருக்கு, அதுக்கு மேஜிக்கை அழிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கான். அதே மெசேஜ் எம்மாவுக்கு அனுப்பியிருக்கான். அப்ப அங்க ரம்பிள் வரா. ஒலிம்பியன் கிறிஸ்டல்ல தான் எல்லா மேஜிக்கும் இணைக்கப்பட்டிருக்கு, அதை என் பேரன் ஹென்றி திருடிட்டான்னு சொல்றான். அப்ப உண்மையிலே அவன் மேஜிக் அழிக்க போறான்னு ஸ்னோ கேட்க, அது நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கங்கன்னு ரம்பிள் சொல்றான். ஏன் ஹென்றி மேஜிக் அழிச்சா என்ன நடக்கும்னு ரெஜினா கேட்க, இந்த டவுனே மேஜிக்கால தான் உருவாச்சு, அப்புறம் அவன் மேஜிக் அழிச்சா என்ன நடக்கும்னு நினைச்ச, இது இருந்த அடையாளமே தெரியாம போயிடும்னு சொல்லிட்டு அவனும் மறைஞ்சு போயிடுறான். இப்ப எம்மாவும் ரெஜினாவும் வெளியே வராங்க. எம்மா ஜிபிஎஸ்ல ஹென்ரியை ட்ராக் பண்ணி அவன் பாஸ்டனுக்கு போய்கிட்டு இருக்கான்னு சொல்ல, உடனே கார் எடுத்துட்டு பாஸ்டனுக்கு கிளம்புறாங்க. இப்ப இந்த சைடு மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து மேஜிக் அழிய போகுதான்னு கேட்க, ஹென்றி அந்த கிறிஸ்டல் அழிச்சாதான் அப்படி நடக்கும், கவலைப்படாதீங்க, அவன் அப்படி பண்ண மாட்டான், எம்மாவும் ரெஜினாவும் அவனை தேடி போயிருக்காங்கன்னு சார்மிங் சொல்றான். ஒருவேளை அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு மெரிடா கேட்க, சரி அப்ப நீங்க எல்லாரும் உங்க ஃபேர்லேண்டுக்கே திருப்பி போங்க, அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ஜெலினா ஒரு மேஜிக் டோரை வர வைக்கிறா. உடனே அது வழியா எல்லாரும் ஃபேர்லேண்டுக்கு போறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பாஸ்டன்ல ரெஜினா ஹென்ரியோட போட்டோவை காமிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா யாருக்குமே தெரியல அவனும் அவனோட போனை பஸ் சீட்லயே விட்டுட்டு போயிருக்கான். அதான் ஜிபிஎஸ் இங்க காமிக்குது, அவன் நம்ம திசை திருப்பிட்டான்னு எம்மா சொல்றா. இப்ப ரெஜினாவும் கடுப்புல போனை தூக்கி குப்பை தொட்டில போடுறா. உடனே அது திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது. இது எப்படி சாத்தியம், நம்ம மேஜிக் இல்லாத நாட்டுல தானே இருக்கோம்னு சொல்லிட்டு நெருப்ப அணைச்சிடுறா. ரெஜினா, நம்ம மேஜிக் இங்க வேலை செய்யுதுன்னா ரம்பிளோட மேஜிக்கும் இங்க வேலை செய்யும், அவனுக்கு முன்னாடி நம்ம ஹென்ரியை கண்டுபிடிச்சாகணும்னு எம்மா சொல்ல, அவன் பாஸ்டன்ல இல்லைன்னா வேற எங்க இருப்பான்னு ரெஜினா கேக்குறா. இப்ப இந்த சைடு ஹென்ரியும் வயலட்டும் நியூயார்க்ல பஸ்ல வந்து இறங்குறாங்க. பாய உள்ள செல்ல பாஸ்டன் போற பஸ்ல போட்டு விட்டு இந்த பாய உள்ள நியூயார்க்கு வந்திருக்கான். இப்ப அப்படியே கட்
கட் பண்ணா ஸ்டோரி புக்ல நம்ம பயலுக்கு எல்லாரையும் பேரலாண்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜெலினா ராபினோட பையன் ரோலண்ட ராபினோட ஆளுங்களோடய செர்வட் காட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. நான் சீக்கிரம் உன் தங்கச்சியோட வந்து உன்னை பாக்குறேன் சரியானு கேட்க அவனு குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு இது என் அப்பாவோட அம்புல இருந்தது, இதை ரெஜினா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு கிளம்புறான். இப்ப எல்லாரும் போனதும் ஜெலினா அதை க்ளோஸ் பண்ண போறான். ஆனா அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அப்ப அதுல இருந்து திடீர்னு தண்ணி மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து அவங்க எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு போய் மறைஞ்சிருது. ஆனா கிரானியும் ஜெலினாவோட குழந்தையும் மட்டும் தப்பிச்சிடுறாங்க. இப்ப அவங்களும் வேற ஒரு இடத்துல வந்து விழுகுறாங்க. அங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா பாஸ்டன்ல ரெஜினா எம்மாவோட கையில ஊசியை வச்சு குத்தி அவ ரத்தத்தை ஒரு மேப்ல விடுறா. உடனே மேஜிக் யூஸ் பண்ண ரத்தமும் நேரா நியூயார்க்ல போய் நிக்குது. இப்ப உடனே அவன் நியூயார்க்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே ரம்பிள் நியூயார்க்கு வந்துட்டான். இப்ப நியூயார்க்ல ஹென்ரியும் ஒயிலட்டும் அவன் அப்பாவோட நீலோட கடந்த காலத்தை பத்தி பேசிட்டே நடந்து வராங்க. என் அப்பா மேஜிக் அழிக்க முயற்சி பண்ணாரு, ஆனா அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. ஆனா அதை அழிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. சோ அவரோட ஆராய்ச்சி குறிப்பு கண்டிப்பா இங்க அவரோட வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பயலுக எங்க இருக்கோம்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஜெலினாவோட மந்திரக்கோள் உடைஞ்சிருச்சு. அதனால அவங்களால திரும்பியும் போர்ட்டல் ஓபன் பண்ணி போக முடியாது. இதை சரி பண்ண ப்ராப்பரான போர்ஷன் தேவைன்னு ஜெலினா சொல்றா. அப்ப அதை தேடி போவோம்னு ஸ்னோ சொல்ல ஹென்றி மேஜிக் அழிக்கிறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கலனா நம்ம நிரந்தரமா இங்கேயே மாட்டிக்குவோம். ஸ்டோரி புக்குக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிச்சிடும்னு ஜெலினா சொல்றா. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் பூவை வெட்டிக்கிட்டு இருக்கான். அவனும் இவங்களை பார்த்த உடனே தெரிச்சு ஓடுறான். அப்ப வேகமா போய் ஹூக் அவனை பிடிச்சிடறான். நான் ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசக்கூடாது, நீங்களும் இங்க இருக்க கூடாது, உடனே போயிடுங்கன்னு சொல்ல நாங்களும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க போக உன்னால எங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு ஸ்னோ கேக்குறா. இல்ல நான் உங்களுக்கு உதவி பண்ணா எனக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு அவன் சொல்றான். யார் தண்டனை கொடுப்பான்னு சார்மிங் கேட்க நான் தான் சொல்லிக்கிட்டே அங்க இன்னொருத்தன் வந்து மேஜிக்கால அவங்க எல்லாரையும் பறக்க விட்டு மயக்கமாகிடுறான். இப்ப கண் முழிச்சு பார்த்தா ஒரு கூண்ல இருக்காங்க. ஜெலினா மேஜிக்கும் அதுக்குள்ள வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப யாரோ உள்ள வராங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு அவன் கேட்க வீட்டுக்கு போக உதவி தேடுன்னு ஸ்னோ சொல்றா. நீ போய் சொல்ற, உங்களை யார் அனுப்புனான்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்க. டார்க் ஒன்னுக்கு என்ன வேணும்னு கேக்குறான். உனக்கு அவனை தெரியுமா, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்க அவனும் அவனோட கழுத்தை பிடிச்சு நெருக்கிறான். அவன் கையை எடுக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கான். இங்க பாரு, நாங்க ரம்பிளுக்காக வேலை பார்க்கல, அவன் எங்க எதிரி. நாங்க இங்க மாட்டிக்கிட்டதுக்கு காரணமே அவன் தான். அவன் விரும்புற ஒரு பொண்ணை எழுப்புறதுக்காக எங்க ஊரோட மேஜிக்க திருட முயற்சி பண்ணான்னு ஸ்னோ சொல்ல அவனும் டக்குன்னு கையை எடுத்துறான். என்ன டார்க் ஒன்ன ஒருத்தி விரும்புறான்னு சொல்றீங்களா அப்படின்னு அவன் கேட்க ஆமான்னு சார்மிங் சொல்றான். சரி, நீங்க இந்த ஸ்ட்ராங்கான குண்ல இருக்கிற வரைக்கும் தான் சேஃபா இருப்பீங்க. தப்பி தவறி பூட்டு திறக்க முயற்சி பண்ணீங்க, அப்பதான் பிரச்சனையா ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நியூயார்க்ல எம்மாவும் ரெஜினாவும் நீலோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஹென்றி அங்கல்ல. அப்ப ரெஜினா உள்ள வந்து ஒரு புக் எடுக்கிறா. அது ராபினோட புக்கு. அதுல ராபினோட கதை இருக்கு. அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. ராபின் தான் ரெஜினாவுக்கு லெட்டர் எழுதிட்டு அனுப்பாம வச்சிருக்கான். இப்ப உடனே ரெஜினாவும் அதை எடுத்து படிக்கிறா. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, மை டியர் ரெஜினா, நான் இதை எழுதக்கூடாதுன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த, நீ எப்பவுமே நான் காதலிச்ச ரெஜினா தான் போட்டிருக்கு. உடனே அவள அதை படிச்சுட்டு ஃபீல் பண்றா. ரெஜினா, என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் இவ்வளவு நடந்துச்சு, அதை நினைச்சு நீ கோவப்படுவேன்னு நினைச்சேன்னு அம்மா சொல்ல நீ சொல்றது உண்மைதான். எனக்குள்ள இன்னும் ஈவில் குயின் இருக்கா, ஒவ்வொரு நிமிஷமும் வெளியே வர துடிச்சுக்கிட்டு இருக்கா. நானும் ஹூக்கோட தொண்டையை கிளிக்கணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா அவன் உயிர் பழச்சிட்டான், ராபின் மட்டும் உயிர் பழகல. ஆனாலும் நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா நான் மறுபடியும் ஈவிலுக்கு அடிப்பணிய விரும்பலன்னு சொல்றா. இப்ப எம்மாவும் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்றா. ஆனா அவளும் என் விதி இதுதான் சொல்லி ஃபீல் பண்றா. அப்ப லேப்டாப்ல ஹென்ரியோட லொகேஷன் காமிக்குது. ஆனா ரம்பிள் அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டான். இப்ப ஹென்றி வயலட்டும் லைப்ரரியில புக்க பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஃபேரி புக் மாதிரி இன்னொரு புக் இருக்கு. அதுல நிறைய புது கதைகள் இருக்கு. இந்த புக்ல இருக்கிற கதையெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்னு ஹென்றி சொல்ல இந்த கதையெல்லாம் உண்மையிலே நடந்ததான்னு வயலட் கேட்க ஆமான்னு சொல்றான். அப்ப அதுல ஸ்னோ அண்ட் மத்த எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்களே, அந்த இடத்தோட போட்டோவும் கதையும் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துல கூண்டுக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சார்மிங் சேரை உடைச்சு கட்டை எடுக்கிறான். அப்ப யாரோ உள்ள வராங்க. அது யாருன்னு பார்த்தா வெளியே பார்த்தோம்ல அந்த பயவுலதான். நீ இங்க என்ன பண்றேன்னு ஸ்னோ கேட்க நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன்னு சொல்றான். ஆனா லாஸ்ட் டைம் நீ எங்க கிட்ட பேச கூட இல்லைன்னு சார்மிங் சொல்ல லாஸ்ட் டைம் வார்டன் என்ன பாத்துக்கிட்டு இருந்தா, அதான் என்னால உதவி பண்ண முடியல. இந்த கூண்டோட சாவி எப்பவுமே அவங்கிட்ட தான் இருக்கும். நான் உதவி பண்றேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நீங்க இங்க இருந்து கிளம்பும் போது என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போகணும். நான் ஒரு டாக்டர், ஆனா இங்க தோட்டக்காரனா இருக்கேன். அந்த வார்டன் தான் என்ன கைது பண்ணான்னு சொல்றான். இப்ப உடனே ஜெலினாவும் இந்த மந்திர கொலை ஒண்ணு சேர்க்க எனக்கு மேஜிக் தேவைன்னு சொல்ல அது ஹாஸ்பிட்டல் லேப்ல இருக்கு. ஆனா என்னால அவனுக்கு தெரியாம அதை எடுத்துட்டு வர முடியாது. நீ இந்த மந்திர கொலை கொடுத்தா நான் லேபுக்கு போய் அதை சரி பண்ணி கொண்டு வரேன்னு உள்ள கை விடுறான். அப்ப டக்குன்னு சார்மிங் அவன் கைய பிடிச்சு இங்க பார், மந்திரக்கோள் தான் எங்க வீட்டுக்கு போற ஒரே வழி, நாங்க ஏன் உன்னை நம்பணும்னு ஸ்னோ கேட்க நானும் உங்களை மாதிரி வார்டன் கிட்ட இருந்து தப்பிக்க தான் ஆசைப்படுறேன்னு சொல்ல ஜெலினாவும் அதை கொடுத்துறா. இப்ப அப்படியே கட் பண்ண நியூயார்க்ல ஹென்றி எல்லா புக்கையும் பார்த்துட்டு மேஜிக்கை எப்படி அளிக்கிறதுன்னு ஒரு புக்ல கூட இல்லைன்னு சொல்றான். அப்பதான் வயலட் ஒரு கப்பை பாக்குறா. எனக்கு என் ஆசிரியர் ஹோலி கிரேல் கப்போட போட்டோவை காமிச்சிருக்காரு, மேஜிக் அதுல இருந்து தான் உருவாச்சுன்னு சொல்வாரு.
இதுவும் அந்த கப் மாதிரியே இருக்குன்னு அவ சொல்ல, ஆனா அந்த கப்பு எக்ஸ்காலிபரா மாறிடுச்சு. இது அது கிடையாதுன்னு அவன் சொல்றான். இல்ல, கிரெயில் கப்பு சில்வர்ல தான் இருக்கும், ஆனா இது வித்தியாசமா இருக்கு. இது அதோட ட்வின்னு நினைக்கிறேன். ஹோலி கிரெயில்ல தான் மேஜிக்கோட தொடக்கம்னா இதுல மேஜிக்கோட முடிவா கூட இருக்கலாம்னு அவ சொல்றா. சரி, அப்ப தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு ஹென்றி கண்ணாடியை உடைச்சு அந்த கப்பை எடுக்கிறான். இப்ப கிறிஸ்டல் அது பக்கத்துல வைக்க அதுவும் மின்ன ஆரம்பிச்சு கப்பை இழுக்குது. நீ சொன்னது கரெக்ட் தான், இதால மேஜிக் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கப்பை பேக் குள்ள வச்சுட்டு அப்படியே வெளியே வரான். ஆனா அங்க வாசல்ல ரம்பிள் நிக்கிறான். உடனே அவங்கள மயக்கம் போட வச்சுட்டு கிறிஸ்டல் எடுத்துக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பேர் தெரியாத இடத்துல அவன் மந்திரக்கோலை எடுத்துட்டு வந்து மேல வச்சுட்டு சில போஷன் எடுத்து ஊத்தி மந்திரக்கோலை ஸ்பிரிங் மாதிரி ஒண்ணுல மாட்டி விடுறான். இப்ப அதுல சாக் மாதிரி கொடுக்கவும் மந்திரக்கோள் ஒண்ணு சேர்ந்துருது. அப்ப அங்க அந்த வார்டனுக்கு தெரிஞ்சவன் வந்துடுறான். நீ இங்க என்ன பண்றன்னு கேட்க, வார்டன் தான் என்ன இதை பிக்ஸ் பண்ண சொன்னாரு, இது ஆபரேஷன் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றான். அதை அவர்கிட்டயே கேட்கலாம்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா அடிக்கிறான். அப்ப மந்திரக்கோள் கீழே விழுந்துருது. உடனே அவன் வாயில ஒரு போஷனை தூக்கி ஊத்தவும் அவனும் பயங்கரமா துடிக்கிறான். அப்படியே டக்குன்னு அவன் உடம்பு மாறி வார்டனா மாறிடுறான். ஆக மொத்தம் இந்த பயவுக்குள்ளதான் அந்த வார்டன் இருந்திருக்கான் போல. எதுக்காக என்ன வர வச்சுன்னு அவன் கேட்க, டாக்டர் லேப்ல மந்திரக்கோளை சரி பண்ணிட்டு இருந்தான், அது நம்ம கைதிங்க கிட்ட இருந்துச்சுன்னு சொல்ல, சரி நீ தான் என்ன அடிச்சியான்னு கேக்குறான். டாக்டர் ஓட முயற்சி பண்ணான், எனக்கு வேற வழி தெரியலன்னு அவன் சொல்றான். ஆனா உனக்கு நம்ம ரூல்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு டாக்டர் ஸ்கைல நான் மட்டும் தான் அடிக்கணும், வேற யாரும் காயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடறான். இப்ப அந்த மந்திரக்கோளை எடுத்து பார்த்துட்டு டாக்டர் கிட்ட அவங்க சொன்ன இடம் ஸ்டோரி புக், ஒருவேளை நம்ம தேடுறதுக்கு அங்க பதில் கிடைக்கலாம்னு சொல்ல, அப்படின்னா அதுதான் அந்த இடம்னு சொல்றீங்களான்னு அவன் கேக்குறான். நம்ம இங்க ரொம்ப காலமா மாட்டிக்கிட்டு இருக்கோம், இப்ப நமக்குன்னு ஒரு வீட்டை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம், அதனால டாக்டர் செய்ய நினைச்சதை செய்ய அனுமதிப்போம். ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய போறேன், டாக்டர் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஸ்டோரி புக்கு போவோம்னு சொல்றான். அப்படியே அந்த இடத்தை ஃபுல்லா காமிக்கிறாங்க. பார்த்தா சும்மா அப்படியே பயங்கர வியூவா இருக்கு. அதே டைம்ல நியூயார்க்ல அந்த ஃபேரி புக்ல ஹி ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் கெயில் அண்ட் மிஸ்டர் ஹேடுன்னு புது கதை உருவாகுது. இவன் பேர் தான் ஹைடு போல. இப்ப எம்மாவும் ரெஜினாவும் அங்க வந்து அவங்கள எழுப்புறாங்க. ரம்பிள் கிறிஸ்டலை எடுத்துட்டு போயிட்டான்னு என்று சொல்ல, நீ எதுக்காக மேஜிக் அழிக்க ட்ரை பண்றேன்னு ரெஜினா கேக்குறா. நீங்களா இதை கேக்குறீங்க, நீங்க கடைசியா உங்க மகிழ்ச்சியான முடிவை கண்டுபிடிச்சீங்க, ஆனா மேஜிக் உங்ககிட்ட இருந்து அதை பறிச்சிருச்சு, டேனியல் மாதிரியே சொல்றான். ஹென்றி, ஈவில் குயின் எப்பவும் திரும்பி வரமாட்டா, நீ என்ன பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு ரெஜினா சொல்ல, நான் கவலைப்படல, நீ எனக்காக அதை பண்ற, ஆனா நீ மறுபடியும் அவ ஈவில் குயினா மாறிடுவான்னு நினைச்ச. நம்ம எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் மேஜிக் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருது. உங்கள ஒருத்தர மேஜிக் அழிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறா. சரி, நீ லைப்ரரியில என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ரெஜினா கேட்க, என் அப்பா மேஜிக் அழிக்க முயற்சி பண்ணாரு, அவரோட ஆராய்ச்சியை நான் கண்டினியூ பண்றேன், ஆனா எங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றா. இப்ப ரெஜினாவும் ஒரு மேப் எடுத்து வச்சுட்டு ஹென்ரியோட ரத்தத்தை விட்டு மேஜிக் யூஸ் பண்றா. ஆனா அது வேலை செய்யல. மேஜிக் இப்ப இங்க இல்ல, ரம்பிள் தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அப்ப ரம்பிள் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு உள்ள போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பேர் தெரியாத இடத்துல ஹைடு மந்திரக்கோலை வச்சு ஒரு போர்ட்டல வர வைக்கிறான். இப்ப நியூயார்க்ல ரம்பிள் ரூம்ல பெல் இருக்கிற பேண்டரஸ் பாக்ஸ் எடுத்து பெட்ல வச்சுட்டு மேஜிக் யூஸ் பண்ண போறான். அப்ப அந்த இடமே அதிருது. உடனே அவனும் கிறிஸ்டலை போய் எடுக்க போறான். அப்ப பெட்ல போர்ட்டல் ஒன்னு ஓபன் ஆகி அந்த பேண்டரஸ் பாக்ஸ் உள்ள போயிருது. இப்ப இவனும் பெல் பெல்னு கத்துறான். இப்ப அந்த பாக்ஸும் போர்ட்டல் வழியா அந்த உலகத்துக்கு ஹைடு கைக்கு வந்துருது. எனக்கு புரியல, இந்த பாக்ஸ் எப்படி நம்ம வீட்டை கண்டுபிடிக்க உதவும் அவன் கேட்க, பாக்ஸ் முக்கியம் இல்ல, இதுக்குள்ள இருக்கிற டார்க் ஒன்னோட ஒய்ஃபால தான் முடியும். டார்க் ஒன்னுக்கு அவன் ஒய்ஃப் வேணும்னா நம்ம சொல்றத அவன் கேட்டாகணும்னு சொல்றான். அப்படியே 22வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஓகே, இந்த 22வது எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம நாளைக்கு 23வது எபிசோட் ஃபைனல் எபிசோட் ரிலீஸ் ஆக போகுது. சோ டக்குன்னு லேட் பண்ணாம வந்து சேர்ந்துருங்க. ஓகேவா? சரி, ஓகே. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கப்பா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 23வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.